கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் உயிர்த்தெழுந்த இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கடந்த வாரம் அவருடைய ஆளுகையில் நான் நடுவில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார் என்று பார்த்தோம். தேவனுடைய உடன்படிக்கை பெற்று நம் நடுவில் இருக்கும்போது தேவ ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் ஆளுகை செய்யும் என்பதை குறித்து 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்திலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருந்தபோது தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். உடன்படிக்கை பெட்டி என்பது தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. மோசே மரித்த பின் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த யோசுவாவை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் அதன்படி யோசுவாவுடன் கூட இருந்து கானானை சுதந்திரிக்க செய்தார். கானானை சுதந்திரிப்பதற்கு முன் அவர்கள் யோர்தானையும் எரிகோவையும் கடக்க வேண்டியதாயிருந்தது. அப்போது உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் யோர்தான் தண்ணீர் ஓரமாய் பட்ட மாத்திரத்தில் ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நின்றது. பிரியமானவர்களே, எதன் நடுவில் தேவ பிரசன்னம் வருகிறதோ அங்கே தடைகள் விலகும் என்பதை தேவ பிள்ளைகள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த உடன்படிக்கை பெட்டி என்பதை குறித்து எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன என்று பார்க்கிறோம். உடன்படிக்கை பெட்டியில் இந்த 3 காரியம் வைக்கப்பட்டதின் நோக்கம், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் நாம் கடந்து வந்த பாதையை நினைவு கூறும்படி இந்த பொற்பாத்திரம் பெட்டியில் உள்ளே வைக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே கர்த்தர் மன்னாவால் போஷித்து அவர்களை திருப்தியாய் வழி நடத்தினார். இதை இவர்கள் சந்ததியார் அறிந்து விசுவாசத்தில் பெறப்படும்படி பொற்பாத்திரம் பெட்டின் உள்ளே வைக்கப்பட்டது. எனவே தெய்வ பிள்ளைகளாகிய நாம் கடந்து வந்த பாதையில் நம்மை நடத்தி வந்த தேவாதி தேவனை மறவாமல் நினைத்து எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை போஷிப்பார் என்ற விசுவாசத்தில் வளரவும், நம் சந்ததிகளுக்கு அதை போதிக்கவும், அதன் மூலம் நன்மையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள காத்திருப்போம். இரண்டாவதாக, ஆரோனின் தளிர்த்த கோல் தெய்வ சமூகத்தில் வைக்கப்பட்ட 11 கோல்களும் வெறுமையாயிருந்தது. ஆனால் ஆரோனின் கோல் மாத்திரம் துளித்திருந்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று பார்க்கிறோம். எந்த மனிதன் கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழ்கிறானோ அவன் நடுவில் தெய்வ பிரசன்னம் தங்கியிருக்கும் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக ஆரோனின் துளிர்த்த கோல் உடன்படிக்கை பெட்டியிற்குள் வைக்கப்பட்டிருந்தது. அன்பானவர்களே, இதை கண்டு நம் சந்ததிகளும் அதன் வழியாய் பின்பற்ற இந்த காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக, உடன்படிக்கையின் கற்பலகை வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிக்கும் போது அவர்கள் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருப்பதால் அதை ஒவ்வொரு நாளும் வாசித்து அதன்படி நடக்க வேண்டும் என்பதை உணர்த்தும்படியாக கற்பலகை உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை நடத்தின ஒவ்வொரு பாதையும் எண்ணி அவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வளரும்போது நமக்கு முன்பாக இருக்கும் தடைகள் விலகும். நாம் கர்த்தருக்காக கனி கொடுக்கும் போது தேவ ஆசீர்வாதம் நம்மை உயர்த்தும். அவருடைய வசனம் நம்ம நடுவிலே இருக்கும்போது வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். தேவ பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற இந்த உடன்படிக்கை பெட்டி நான் நடுவில் இருக்கும்போது நம்முடைய குடும்பத்தில் தேவ ஆசீர்வாதம் இருக்கும் என்பதை அறிந்து உடன்படிக்கை பெட்டியின் மகத்துவங்கள் நம் வீடுகளுக்குள் கடந்து வர வேண்டும். ஓபேத் ஏதோமின் வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது நிமித்தம் அவனுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டது போல கிருபையின் காலத்தில் வாழுகிற இந்த நாட்களில் நமது குடும்பங்களில்
கிருபைநாதராகிய உடன்படிக்கையின் தேவனாகிய கர்த்தர் கடந்து வர வேண்டும். அவர் துதிகளின் மத்தியிலே கடந்து வருகிறவர். எனவே உங்கள் துதியின் சத்தத்தை உயர்த்துங்கள். தேவனாகிய கர்த்தர் விரும்புகிற கனிவுள்ள கிரியைகளை வெளிப்படுத்துங்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் எண்ணங்களிலும் சிந்தைகளிலும் இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையின் காணப்படுகிற எல்லா எரிகோ கோட்டையும் தகர்ந்துவிடும். யோர்தான் வழிவிடும். நீங்கள் சுகமாய் நடத்தப்படுவீர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கேட்ட இந்த வார்த்தைகளின்படியா நடந்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் சுதந்தரிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நாம் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். என அன்பானவர்களே, வாக்குத்தத்தத்தில் அவர் மாறாத தேவன். அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து அந்த உடன்படிக்கையின் தேவனாகிய கர்த்தரை உங்கள் இல்லத்தின் நடுவிலே கொண்டு வருவீர்களானால் எந்த துன்பங்களோ துயரங்களோ இல்லாதபடி பரிகாரியாகிய தேவாதி தேவன் உங்களுக்குரிய சகல நன்மையின் ஆசீர்வாதங்களிலாம் நிரப்பி ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் கர்த்தர், நான் மாறாத என்று சொன்ன தேவன். எங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் மாறாத தேவனாயிருந்து நடத்தி வருகிற கிருபைகளை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்திலும் இந்த 3வது வாரத்திலே உன்னதரின் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்திரிக்கும்படி கர்த்தாவே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. வல்ல தகப்பனே, உடன்படிக்கையின் தேவன் எங்கு வாசம் பண்ணுகிறீரோ அந்த இடத்தில் துன்பம் இல்லை, துயரம் இல்லை, போராட்டம் இல்லை. கர்த்தாவே, அவர்களை நன்மையும் செம்மையும் கிருபையின் ஆசீர்வாதங்களினால் நிரப்புகிற கர்த்தராயிருக்கிறீர். அப்படியே கர்த்தாவே ஸ்தோத்திரம். உடன்படிக்கை பெற்று எங்கு காணப்படுகிறதோ அங்கே கிருபையின் ஆசீர்வாதங்கள் பெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதை வண்ணமாக இந்த நாட்களிலும் கர்த்தாவே எங்கள் நடுவிலே உடன்படிக்கையின் பெற்றின் அடையாளங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை காண்பித்து உன்னத ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ துதியின் வல்லமையினால் இறைத்து கனிவுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஜெயமெடுக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமைகளை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.